Students, today we are going to discuss about tips and tricks for character poses. Tips and tricks for character poses. Since so many stories and comics center around dynamic characters, energetic characters, it is essential to convey the right emotions and actions in our storyboards. The drag and drop feature makes it super easy to get characters in your storyboard. So emotions la romba mukkiyam, adala storyboarding it's character emotions is very important in storyboarding. So character posing info, default pose எப்படி நம்ம ஸ்டோரி போர்டிங்கில் கொடுக்கலாம். டிஃபால்ட் போஸ் நம்பர் 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா the default pose of humanoid characters is standing and smiling with arms at side. ஸோ ஆர்ம்ஸை வந்து அப்படி சைடில் போடுற மாதிரி. ஹியூமனாய்ட்னா ஹேவிங் அன் அப்பியரன்ஸ் ஆர் கேரக்டர் ரிசம்பிளிங் தட் ஆஃப் அ ஹியூமன். ஜென்ரலாக ஒரு ஹியூமனோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இருக்கும் டிஃபால்ட் போஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் போசியபிள், 3 பேர் நிற்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹியூமனாய்டு கேரக்டர்ஸ் கேன் ஃபேஸ் ஃபார்வர்ட், சைட்வேஸ் ஆர் பேக்வேர்ட்ஸ். இதெல்லாம் சும்மா ஒரு ஹியூமன் எப்படி சைட்வே திரும்புவாங்க, எப்படி பேக்வேர்டு எப்படி இருக்கும், சைட்வே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ட்ரிப்பிள் போசியபிள் ஜென்ரலாக நீங்கள் வரைகிறது. ப்ரீமேட் போசஸ் வந்து ஆல்ரெடி பிளான்டு போசஸ். மெனி மான்ஸ்டர்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹாவ் செப்பரேட் ப்ரீமேட் போசஸ். மான்ஸ்டர்ஸ்னால் ஃப்ரைட்டனிங் இமேஜினரி கிரியேச்சர், ஒரு அக்லி கிரியேச்சர் கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து posing characters in storyboard. The humanoid characters are used most often and they have a wide range of capability. If you just want to get the main idea across in a few seconds, இந்த மாதிரி சும்மா ஒரு மெயின் ஐடியா வேணும், குயிக் drawing வேணா, you can go for this humanoid character posesக்கு we can go. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு போசிங் வந்து நான் சொல்லித்தரேன். இது ஸ்டோரி ஆஃப் ஹேம்லெட்னு ஒருத்தர். As a great deal of emotional charge, action and of course death. Hamlet's confusion and இது வந்து ஒரு ஸ்டோரி. Hamlet's confusion and hesitation to act are very important to plot of the play. So we need to see the emotions on his face and his body language. அவனுடைய ஹேம்லெட்டோட எமோஷன்ஸ், அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ஸ்டோரி போர்டிங்கில் பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் த ஷாக் ஒரு எமோஷன், கன்சர்ன், கன்ஃபியூஷன், வேரியஸ் டெத் பொசிஷன்ஸ். ஸோ ஹேம்லெட்ன்றது இவர் தான். அவருடைய 5 ஸ்ட்ரக்சர், ஆக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போசிஷன். இந்த கேரக்டரை நம்ம எப்படி எக்ஸ்போசிஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டென்மார்க் த ஃபார்மர் கிங் ஹேஸ் டைட் அண்ட் இன் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் டெல் இஸ் சன். அவரோட அப்பா இறந்துட்டாரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க பிரின்ஸ் ஹேம்லெட்டில் தே சா இஸ் கோஸ்ட், அவருடைய பேய், அவரோட ஆவியை பார்த்தாங்களாம். ஹேம்லெட் லேர்ன்ஸ் இஸ் ஃபாதர் வாஸ் பாய்சன்ட் பை இஸ் அங்கிள் ஹூ வாஸ் அஸ்கர்ப்ட் த த்ரோன். அஸ்கர்ப்டுனா டேக் அ பொசிஷன் ஆஃப் பவர் இல்லீகலி ஆர் பிக் ஃபோர்ஸ். அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவை கொண்டுட்டாருன்ட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அதான் எக்ஸ்போஷன், இந்த கேரக்டர் எக்ஸ்போஷன் அவனுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட். அவன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஹேம்லெட் ஃபீல்ஸ் தட் ஹீ மஸ்ட் அவெஞ்ச் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். எப்படியாவது வந்து அவங்க அப்பாவை கொன்றதுக்கு பதிலாக தான் வந்து அது எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, however he struggles with the authenticity of the ghost and indecision about his actions. authenticity-னா டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து நம்ம எப்படி இந்த ஸ்டோரி போர்டிங்கில் நான் காமிக்கிறேன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஆக்ஷன். த்ரூ த ரைசிங் ஆக்ஷன் ஹேம்லெட் யூசஸ் டாக்டிக்ஸ் டு ப்ரூவ் கிளாடிஸ் கில்ட் ஹிஸ் ஃபாதர். ஸோ அவன் சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறான். கிளாடிஸ் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஹி ரிக்வெஸ்ட் ஒரு ட்ரூப், ஒரு குரூப் ஆஃப் ப்ளே டான்சர்ஸ் அவங்கள கூப்பிட்டு அந்த ப்ளே அப்படியே பண்ண வைக்கிறான். எப்படி அவங்க அப்பா இறந்தாரு, யார் கொன்னா அப்படின்றது வந்து அப்படியே அவன் அதில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி பண்ணுறான். ஸோ கிளாடிஸ் ரியாக்ஷன், அந்த கிளாடிஸ் அதை பார்த்ததுனால அவனுக்கு கில்ட்டியாக இருந்துச்சு. அவன் ஃபேஸை பார்க்கும்போது கில்ட்டியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா? ஓகே, ரைசிங் ஆக்ஷன் ஆஃப் ஹேம்லெட். நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ் வருது. ஸோ கிளைமேக்ஸில் என்ன ஆகுதுன்னா, கிளாடியஸ் வந்து லீவ்ஸ் த ப்ளே அண்ட் கோஸ் டு ப்ரே ஃபார் தி, அவன் அந்த கில்ட்டினால் அவன் வந்து
வெளில வந்துடுறான் அந்த ப்ளே அந்த நாடகத்தை பார்த்துட்டு. And he goes to pray for forgiveness for killing Hamlet's father. Hamlet overhears this. அவன் அதை பார்க்குறான், அதை கேட்குறான், அதோட ரியாக்ஷன் பாருங்கள், கேட்குறான். But he overhears this and wants to kill him. However, Hamlet thinks if he kills Claudius while he is praying, he will go to heaven. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கொன்னா அவன் ஹெவனுக்கு போயிடுவானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து ஃபாலிங் ஆக்ஷன் ஆஃப் ஹேம்லெட். ஸோ என்ன ஆகுது நெக்ஸ்ட்டு, ஹேம்லெட் ஆக்சிடென்ட்லி கில்ஸ் பொலோனியஸ். கிளாடியஸை கொல்றதுக்கு பதிலாக பொலோனியஸை கொலை பண்ணிடுறான். ஸோ டெத் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, கொலை பண்ணிவிட்டு கிளாடியஸ் வாண்ட்ஸ் ஹேம்லெட் டு பி இப்போ கிளாடியஸ் வந்து அவனை எப்படியா தூக்கில் தொங்க போடணும் ஹேம்லெட் அப்படின்னு சொல்கிறான். ஹேம்லெட் எஸ்கேப்ஸ் பேக்ஸ் டு டென்மார்க். ஸோ அவன் டென்மார்க் எஸ்கேப் ஆகிடுறான். அண்ட் ஒஃபிலியா ட்ரான்ஸ். Hamlet is challenged a fencing match by Let, who blames Hamlet for his sisters Ophelia and father's Polonius' death. ஸோ அங்கே போய் அவன் வந்து ஏதோ ஒரு ஃபென்சிங் மேட்ச் ஒன்று இது சேலஞ்ச் பண்ணுறான் ஒரு மேட்ச்க்கு. ஸோ வந்து ஆனால் அவனுடைய சிஸ்டர் மீன்வைல் ஷீ டைஸ். ஸோ அவனை எல்லோரும் ப்ளேம் பண்ணுறாங்க, நீ தான் வந்து அப்பா இறந்ததுக்கும் உன்னோட சிஸ்டர் இறந்ததுக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி. அதில் ஸ்டோரி வந்து ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு டினாய்மெண்ட். ஸோ டினாய்மெண்ட்னா த ஃபைனல் பார்ட் ஆஃப் த ப்ளே ஆர் மூவி. டினாய்மெண்ட் வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் த ப்ளே ஆர் மூவி. ஸோ அட் த மேட்ச் லாரஸ் பாய்சன்ஸ் த டிப் ஆஃப் ஹிஸ் ஸ்வாட். அந்த ஸ்வாடுக்கு நுனியில் வந்து ஏதோ ஒரு பாய்சன் வச்சுட்டு இந்த கிளாடியஸ் பாய்சன்ஸ் அ கப் and Cetrids die. In the end only Horatio is left standing to tell the story. ஸோ இதில் வந்து ஒரு புதிதாக இந்த ஸ்டோரி. கடைசியாக யாருக்கோ பாய்சன் வச்சு எல்லாருமே இறந்துடுறாங்க, ஒரே ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறாரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ வந்து லியாரட்ஸ் அவர் தான் வந்து அவனை ப்ளேம் பண்ணார், யாரை, ஹேம்லெட்டை. ஸோ இதில் ஹேம்லெட் எங்கன்னு தெரில. கிளாடியஸ் இறந்தாச்சு, எல்லாருமே 3 பேருமே இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, கடைசியாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் சம்மந்தமே இல்லாமல் ஹொராட்டியோ யாருன்னே நமக்கு தெரியல அந்த ஸ்டோரியில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்குது. ஒரு பிளாட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளாட் புதுசாலாம் புரியாத புதிராக வராங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஹேம்லெட்டோட 5 ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எப்படின்னு பார்த்தோம்ல. அவருடைய எக்ஸ்போசிஷன், கான்ஃப்ளிக்ட் ஃபேஸில் எப்படி காமிக்கிறோம், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன் அண்ட் டினாய்மெண்ட், த ஃபைனல் பார்ட் ஆஃப் த ப்ளே ஆர் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஆல் ஆஃப் திஸ் பொசிஷன்ஸ் இதுதான் வந்து அந்த கேரக்டர் போசிங், ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் போசர். பாருங்கள், சைட் வியூ, பேக் வியூ எப்படி வரைகிறது, இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ஹியூமனைட் கேரக்டர்ஸ். ஹெட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெட் இருக்குது பாருங்கள். ஓகே, ஹெட் போசிங், இது வந்து ஒரு போசிங் கைடு மாதிரி. So this will help you to have a preview of what you are choosing, and you can also easily customize your character of using this posing guide. Okay va? So expressions ku evlo lot of expressions irukudhu parunga, nariya expressions irukudhu. Left arm eppdila nama use pannalam, the curves, right arm eppdi use pannalam, legs eppdi use pannalam, ஸ்டாட்டிக்காக ஒரே மாதிரி லெக்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ரீசெட் போசஸ். ஸோ கேரக்டர் போசிங் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் இதெல்லாம் வரைய வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எமோஷன்ஸ் மேப் ஆஃப் அ கேரக்டர் போசிங். இதெல்லாம் பார்த்து நம்ம வரைகிறதுக்கு ஸ்டோரி போர்டிங்கில் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் எமோஷன்ஸ் மேப் ஆஃப் அ கேரக்டர் ஒரு ஹியூமனைட் கேரக்டர்ஸ், பீயிங் ஆஸ் அ ஹியூமன், சிம்பிளாக வரைகிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹாப்பி அண்ட் நியூட்ரல். ஓகே, ஸோ ஃபேஸ் வந்து ஸ்மைலிங், ஆர்ம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லெக்ஸு, ஹெட் டில்ட், ஆப்ஷனல் ஹெட் டில்ட்டு. ஸோ ஹாப்பி அண்ட் நியூட்ரல்
கேரக்டர்ஸ்க்கு நம்ம இப்படி வரையலாம். நெக்ஸ்ட் ஒன் சேட் அண்ட் forlorn. forlornனா pitifully sad or lonely. ஸோ அதுக்கு எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். arms inward, close to the body, legs வந்து bent inward or straight, head எப்படி tilt ஆயிருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் smug or confident, showing in a excessive pride. அதுதான் smug, ரொம்ப ப்ரவுட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு எப்படி வரைகிறாங்கன்னு பாருங்கள். ஃபீச்சர்ஸ், ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, ஆர்ம்ஸ் வந்து ஹிப்ஸில் கையில் வைக்கிறது, ஃபேஸிங் அவுட்வர்ட், லெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். there is no action, head tilt, yes. ஓகேவா? ஸோ இவங்களாம் ப்ரைட் பீப்புள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூஸ்டு, க்யூரியஸ், என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கிறவங்க, ஈகர் டு நோ அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காமிக்கணும்னா how they have done. see, arms வந்து close to body or touching face, legs வந்து standing if there is no action, head tilt இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா mad and irate. irateனா characterized by a great anger, characterized by great anger, ரொம்ப கோவம் வர ஆள். ஸோ அவருடைய ஆர்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபேஸிங் அவுட்வர்ட், ஸ்டாண்டிங், ஹெட் டில்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து சீக்கி, ஃப்ளர்டரேஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஸிங் அ பிளேஃபுல் செக்ஷுவல் அட்ராக்ஷன், அப்படி ஃபேஸ் காமிக்கணுன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்ம்ஸ் எப்படி இருக்குது, அவுட்வர்ட் ஃபார் கான்ஃபிடென்ஸ், இன்வர்ட் ஃபார் ஷை, standing like confidence, inward for shy, head tilt இருக்குது. So these are all emotions map. Next வந்து verb examples. Verb examples affect in the storyboard creative for movement lines. If you have the idea now onto the tricks and while you may not be able to get every pose exactly how you want, சில டைம் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன போஸ் வேணுமோ நமக்கு வராது. there are some things that you can do make your storyboards amazing works of art and stories. with the storyboard software you have a great deal of power. okay, இதில் பார்த்தீங்கன்னா the first sneaky tip to have you for is to play around with the position of your characters. பாருங்கள், verb examples. The child in the jump cell below is actually just kneeling in the air, but with the jump rope and the movement lines it looks like she is jumping. okay வா? ஸோ வந்து அந்த ஜம்ப் ரோப்பை வச்சியும் அந்த மூமெண்ட் லைன்ஸை வச்சும் she looks like that she is jumping in the air. okay, the woman in the sleep cell is standing with her head tilted down and eyes closed. Since she is horizontally placed on the bed, it looks like she is sleeping with her head on the pillow. okay வா? ஸோ இது பாருங்கள், ஒரு ஜம்ப் எப்படி இருக்குது, ஒரு டான்ஸ், ஒரு ஸ்லீப். verb examples, ஆக்ஷன்ஸை எப்படி காமிக்கிறோம் இந்த ஸ்டோரி போர்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் the last one is current event storyboard examples. ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி வரையுது. ஸோ இதில் பாருங்கள், லாஸ்ட் வெனஸ்டே இந்த ஹவுஸ் வந்து இட் வாஸ் பர்ன்ட் வித் அ ஃபயர். ஸோ அதை நான் ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி ஸ்டோரி போர்டிங்கில் காமிக்கிறோம். பர்ன்டு ஹவுஸ், ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங்னால ஏதோ பேர்ன் ஆகிருக்குது, அதை நம்ம எப்படி ஸ்டோரி போர்டிங்கில் டிபிக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், now they don't have homeless. So how I am showing in the storyboarding. See the expressions. Here the last one, their home insurance will allow them to start again, but many items that are irreplaceable are gone for good. ஸோ இதான் அந்த கான்செப்ட். பட் அவங்க ஹோமை நான் எப்படி காமிச்சிருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கால் கரண்ட் ஈவெண்ட் ஸ்டோரி போர்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து வேர்ப்னா ஆக்ஷன்,
verb, அதான் verb என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றத, verb examples, event example, emotions map, and these are some character posing, expressions, head, tilt, everything. Okay, so that's all about the tricks for the character posing. Thank you, students.